பார்க்கணும். இது ஒரு நல்ல ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்க்குறேன். அவனுக்கு ரொம்ப ஐ ஷுட் தேங்க் யூ. அந்த படத்தில் அப்படி இந்த நோயின்னு சொல்கிறாங்களா, அந்த அடிக்ஷன் ஆகி நோய் ஆன பிறகு அவங்க திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்கும் போது, நிஜ வாழ்க்கையில் நிறைய பேர் அடிக்ஷன் ஆகி அந்த இடத்துக்கு போகும்போது அது 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 ஒரு பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன். தட் இஸ் அ பாயிண்ட். ஐ டோன்ட் கால் இட் இஸ் அ டிசீஸ். ஐ மே ஈவன் கால் இட் இஸ் அ நோபல் டிசீஸ். நான் பார்த்துருக்கேன், ஒரு குடிகாரன் ரொம்ப ரேரஸ்ட் தான். அவன் வந்து யாராவது பொறுக்கி பசங்க குடிச்சிட்டு அடிப்பாங்க. ஆனால் ஒரு வீட்டில் 2 குழந்தைகள், பெண் குழந்தைகள் இருந்து, ஒரு அழகான பெண் இருந்து, அம்மா இருந்து, அவன் குடிச்சிட்டு போய் வீட்டில் கிடக்கிறான். நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். என்னுடைய மனைவியினுடைய தந்தையார் அவர் அப்படியே அமைதியாக ஈவினிங் வந்து அப்படியே மெதுவாக குடிக்க ஆரம்பிச்சு கத்த ஆரம்பிப்பார். அப்படியே அப்புறம் தூங்கிடுவார். அந்த ஈவினிங் முடியல. நான் பார்த்து, என்னடா அது நல்லா தானே இருக்காரு, காலையில் நல்லா தான் இருக்காரு, மாப்பிள்ளை எல்லாம் பேசுறாரு, நைட்டான குடிச்சிட்டு. ஆனால் எந்த வச்சுக்க மாட்டேன். நான் அவர் ஒரு பெரிய குடிக்கிறாரு இல்லை, நான் செஞ்சிருவேங்கனால கொஞ்சம் அவர் பயந்து அப்படி அட்ஜஸ்ட் பண்ணல. அப்போ நான் பார்க்குறேன், இந்த சமூகத்தில் யாரு குடிக்காரில்ல. நான் அதான் சொல்றேன், நான் பெரிய குடிக்காரன். ஆனால் எனக்கு பெரிய ஹோப் இருக்கு. எனக்கு மிகப்பெரிய போதை அதை விட இருக்கு. அது சினிமா. மிகப்பெரிய போதை எனக்கு அது இருக்கு. அது வந்து குரசவா. மிகப்பெரிய போதை இருக்கு. ஒருத்தன் இருக்கான் பாரு, இளையராஜான்னு ஒருத்தன் குடிச்சிட்டு அதான் சைட் டிஷ். எனக்குலாம் போட்டு சைட் டிஷ். அதான் மனிதர்களை அதிகமாக குடிகாரன் ஆக்குனது அவர் தானே வச்சுங்களேன். ஏன்னா இனிஷியேஷன் அங்கேதான் நடக்கும். ஆக்சுவலி நான் சொல்றேன், ஒன்ஸ் இன் a while I just go out actually. ஏன்னா ரொம்ப சீரியஸா பேச முடியாது. ஏன்னா திடீர்னு ரஞ்சித் படபடன்னு பேசிட்டேன். என்னடா அதை எப்படி பேசுறான், சீரியஸா பேசுறான்னு அப்படி I cannot talk that. So பரவாயில்ல, சின்ன கான்ட்ரவர்சி வரேன், அப்புறம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும் இல்லையா ஏதாவது. அப்ப ஸோ வி ஹாவ் டு திங்க் வெரி சின்சியர்லி. இந்த படம் வந்து எல்லாருமே பார்க்கும்போது உடனே ஒரு கட்டம் கட்டியோ அவன் தான் பயந்துகிட்டே இருக்கான் வயிற்றுல புளிச்ச கரைச்சி 24ஆம் தேதி எல்லாம் குடிகார கதை பண்ண நினச்சிக்கிறேன். ஏங்க ஒரு எக்ஸ்ட்ராடர் ரைட்டர் நான் சொல்லிட்டேன். அவன் எக்ஸ்ட்ராடர் ரைட்டர் என்ன பண்றான், தான் முதல் படம் எடுக்கும் போது அவன் தேர்ந்தெடுக்கிறான் என்ன கதை பண்ணலான்னு. எப்படியாவது ஒரு குத்துப்பாட்டு வச்சு ஒப்பேத்திரலாம், ஒரு பெரிய தலைக்கு வந்து கதை சொல்லி ஏதாவது பண்ணிடலாம், ஏதோ ஒன்று சொல்லி பண்ணிடலாம், இப்படிலாம். அவன் தன் சமூகத்தையும் தான் வாழ்ந்த இடத்தையும் அவன் சேகரித்த அந்த ஆற்று மூலியமா உத்துப்பாக்க தெரிஞ்ச எல்லா விஷயங்களையும் கம்பைல் பண்ணிட்டு யோசிக்கிறான்.